ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் யாரோட படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு நடித்த டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். குத்து இந்த படம் 14 ஏப்ரல் 2004 டைரக்டர் வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, ரம்யா கிருஷ்ணன், திவ்யா, கருணாஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு காதல் கலந்த ஆக்ஷன் படமா இருக்கும். இந்த படம் நம்ம சிம்பு அவர்களுக்கு 50 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. வஸ்தி இந்த படம் 8 டிசம்பர் 2011 டைரக்டர் தரணி டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, ரிச்சா, சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் முதல் முறையாக போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை டைரக்டர் தரணி அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடி படமாக எடுத்திருப்பாரு. டைரக்டர் தரணி அவர்கள் லாஸ்ட்டாக டைரக்ட் பண்ண படமும் இந்த வஸ்தி படம் தாங்க. இந்த படம் நம்ம சிம்பு அவர்களுக்கு 50 நாளைக்கும் மேலே ஓடி நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்குங்க. சிலம்பாட்டம் இந்த படம் 12 டிசம்பர் 2008 டைரக்டர் சரவணன் டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, ஸ்னேகா, சந்தானம், பிரபு, கிஷோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் அப்பா பையன்னு டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஆக்ஷன் படமாக எடுத்திருப்பாரு டைரக்டர் சரவணன் அவர்கள். இந்த படமும் நம்ம சிம்பு அவர்களுக்கு 50 நாளைக்கும் மேலே ஓடி நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்குங்க. கோவில் இந்த படம் 10 ஜனவரி 2004 டைரக்டர் ஹரி டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, சோனியா அகர்வால், ராஜ்கிரண், வடிவேலு, நாசர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர்கள் காதல் கலந்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக எடுத்திருப்பாரு. இந்த கோவில் படம் நம்ம சிம்பு அவர்களுக்கு 75 நாளைக்கும் மேலே ஓடி நம்ம லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்குங்க. 10 தலை இந்த படம் 30 மார்ச் 2023 டைரக்டர் என் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, கௌதம் கார்த்திக், கௌதம் மேனன், பிரியா பவானி சங்கர் நடிச்சிருப்பாங்க. இது சிவராஜ்குமார் நடித்த மஃப்டி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தாங்க இந்த படம். இந்த படமும் நம்ம சிம்பு அவர்களுக்கு நல்லா ஓடி நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்குங்க. சரவணா இந்த படம் 14 ஜனவரி 2006 டைரக்டர் KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, ஜோதிகா, விவேக், பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை KS ரவிக்குமார் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக எடுத்திருப்பாரு. நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் வில்லன் ரோல் மட்டும் இல்லாமல் எந்த ரோல் கொடுத்தாலுமே சிறப்பாக செய்வார்ன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணங்க. இந்த சரவணா படமும் நம்ம சிம்பு அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேலே ஓடி நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்குங்க. மன்மதன் இந்த படம் 12 நவம்பர் 2004 டைரக்டர் AJ முருகன் டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, ஜோதிகா, கவுண்டர்மணி, சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் முதல் முறையாக டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு. இந்த மன்மதன் படமும் நம்ம சிம்பு அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேலே ஓடி நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்குங்க. வல்லவன் இந்த படம் 21 அக்டோபர் 2006 சிம்பு டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, நயன்தாரா, ரீமாசின், சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த வல்லவன் படத்தை நம்ம சிம்பு அவர்களே முதலாக டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு காதல் படமாக எடுத்திருப்பாரு நம்ம சிம்பு அவர்கள். இந்த படம் வந்த புதுசில் நிறைய கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணாலும் 100 நாளைக்கும் மேலே ஓடி நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குங்க. வினை தாண்டி வருவாயா இந்த படம் 26 பிப்ரவரி 2010 டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை முழுக்க ஒரு காதல் படமாக எடுத்திருப்பாரு நம்ம டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் அவர்கள். நம்ம சிம்பு அவர்களும் இந்த படத்தில் கியூட்டா சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த வினை தாண்டி வருவாயா திரைப்படம் நம்ம சிம்பு அவர்களுக்கு 150 நாளைக்கும் மேலே ஓடி நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்குங்க. மாநாடு இந்த படம் 25 நவம்பர் 2021 டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, SJ சூர்யா, கல்யாணி பிரியதர்ஷன், பிரேம்ஜி நடிச்சிருப்பாங்க. தமிழ் சினிமாவிலேயே இதுவரைக்கும் வராத டைம் லூப் என்ற புது கான்செப்ட் எடுத்து நடிச்சிருப்பாரு நம்ம சிம்பு அவர்கள். நம்ம சிம்பு அவர்கள் இந்த படத்தில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் படத்தை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம சிம்பு அவர்களுக்கு இந்த மாநாடு படம் தாங்க கரியர் பெஸ்ட் படமாகவே இருக்கு. இந்த படம் நம்ம சிம்பு அவர்களுக்கு முதல் முறையாக 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சிம்பு நடித்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.